வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, ஒரு 31 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சரியான ட்ரெண்டே குடுக்கல. மேலயும் கீழயும் ஒரு சைட்வேஸ்லயே போயிடுச்சு. இதுல ட்ரேடிங் பண்றவங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப கன்ஃப்யூஷனாவே இருக்கும். ஏன்னா சடனா பார்த்தீங்கன்னா, 30, 40 பாயிண்ட் ஏறுறதும், அடுத்தது திருப்பி ஒரு 30, 40 பாயிண்ட் கீழ இறங்குறதும் அப்படின்னு ஒரு சைட்வேஸாலே போயிருக்கு. இதுல நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேற. நாளைக்கு இன்னும் அதிகமா வோலடைல் வேற இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 16 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 186 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு எந்த செக்டருமே அந்த அளவுக்கு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. எஃப்எம்சிஜி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 236 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அது கொஞ்சமாக ரெக்கவரி ஆயிருக்கு. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட் ஒரு நைட்டுகள் நல்லா போய் க்ளோஸ் ஆயிருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இல்லை எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ்ல தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1012 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா ஒரு 2007 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து இப்போ அவங்களோட ஆக்டிவிட்டி ரொம்ப ஸ்லோவாக ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா நான் பிஃபோராக சொன்ன மாதிரி தான். ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் வேற வருது, அடுத்தது நியூ இயர் வேற வருது. ஸோ அவங்க எல்லாமே வெக்கேஷன் மூடு போயிடுவாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ ட்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் இதிலே தான் வச்சிருக்கு. லாஸ்ட் ஒரு 4 நாளாக பாருங்கள், ஒரு கிளியர் ட்ரெண்டே இல்லை. மேலேயும் போகல, கீழேயும் போகல. இது எந்த இதுக்கு போக போகுதுன்னு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எந்த ஒரு ஷேரையும் அவசரப்பட்டு பை பண்ண வேணாம். உங்களோட பையிங் ரேஞ்ச் வரும்போது மட்டும் பை பண்ணிக்கங்க. இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னராக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் ஷேரு, பஜாஜ் ஃபினான்ஸு, பிரிட்டானியா, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, ஹீரோ மோட்டோ காப்பு அப்படிங்கிற ஷேர்லாம் இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.35% வந்து நல்ல ஒரு அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸில் வந்து ஏஐ யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இதனால நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. அதாவது ஏஐ யூஸ் பண்ணி லோவர் மார்ஜினில் லோன்லாம் அதிகமாக கொடுத்து இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது ட்ரெண்ட்லேயே பாருங்கள், ஒரு சைட்வேஸில் இருக்க மாதிரி தான் கொடுக்குற மாதிரி தான் போயிட்டுருக்கு. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8200 வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தர் ஃபாலாக டவுனில் போச்சு. கரெக்டாக இந்த 6400 அப்படிங்கிற ரேஞ்சில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது. கண்டினியூஸாக இதுலேயே ஒவ்வொரு சப்போர்ட்டாக எடுத்து எடுத்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% 20% ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துட்டு திருப்பி இறங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ திருப்பி இந்த ரேஞ்சில் வந்தோன்னே திருப்பி சப்போர்ட் எடுத்து மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா ஒரு 2.35% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பை பண்ணலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஹையர் காஸ்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு இதை பை பண்ண வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டாருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் ப்ரைஸ் எல்லாம் ஹைக் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மந்த்லேயே முடிவு டிசைட் பண்ணியிருக்காங்க அவங்க. 15க்கு அப்புறம் டிசைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா, எல்லா சிமெண்ட் ஷேரும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக்கு, டால்மியா பாரத், ஏசிசி, அம்புஜா சிமெண்ட்டு, இந்தியன் சிமெண்ட்டு, ஸ்டார் சிமெண்ட்டு, ஸ்ரீ சிமெண்ட்டுன்னு சொல்லி எல்லா சிமெண்ட் செக்டரில் உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பில் போக ஆரம்பிக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் என்ட்ரி ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். உங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி பை பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேக் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 194 ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2050ங்கிற ப்ரைஸில் இருக்குது. அதுவும் வித்தின் 2 இயர்ஸில் ரெக்கார்ட் ஹையாக தொட்டிருக்கு. அது என்ன ஸ்டாக்னு பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜி. அந்த ஷேர் மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 958% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு மூமெண்ட் போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. மோத்திலால் ஆஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 2400ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்குங்க. அடுத்ததாக டாடா மோட்டார்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா விரைவில் ஸ்பில் பண்ண போகிறதா ஒரு அனலைஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1:2ங்கிற ரேஷியோவில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு கீழே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் வந்து இன்னும் 2 கம்பெனியாக வந்து பிரிக்க போகிறாங்க வேறு.
கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்று, பேசஞ்சர் வெஹிக்கிள்னு சொல்லி 2 இதாக பிரிக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல கம்பெனி டாடா குரூப்பில் உள்ளது. ஸோ இந்த ஷேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஏஷியன் பெயிண்ட்லேருந்து ஒரு அப்டேட்டு. ஏஷியன் பெயிண்டோட ஹோல்டிங் எல்ஐசி வந்து ஏஷியன் பெயிண்ட் வந்து ஹோல்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்க ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோராக பார்த்தீங்கன்னா 5%ன்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 7%ன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியை அதிகமாகவே ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்ஐசி வந்து எல்லா கம்பெனியுமே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்லேருந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியை 7% வரைக்கும் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கையும் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, அதே ஹோல்டிங்கில். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ரேஞ்சில் இருக்குது. இது ஃபர்தராக இறங்கிறதுக்கு இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 1 இயர் லோக்கு மேலே கீழே போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 2200 2000 அப்படின்லாம் வரும்போது ஃபர்தராக இதெல்லாம் பை பண்ணலாம். அடுத்ததாக நவம்பர் மந்தில் மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த்லேருந்து நவம்பர் மந்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11% வந்து டவுனில் போயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் மிட் கேப்பு ஸ்மால் கேப்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இன்ஃப்ளோ வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹை வேல்யூவில் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இருக்கிறதா அனலைஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்பில் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல வேல்யூ உள்ள கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக் எல்லாமே நல்லாவே இறங்கிட்டு இருக்கு. இது ஃபர்தராக இன்னும் இறங்கிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டு, டாடா மோட்டார்ஸ் இது மாதிரி ஷேர்லாம் நல்லாவே இறங்கியிருக்கு. இந்துஸ்தான் பேங்க்லாம். இந்துஸ்தான் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னும் பையிங் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் அப்படியே 984 அப்படியே ஒரு சைட்வேஸ்லேயே போயிட்டே இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1700 இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 984ன்னு வந்திருக்கு. நியர்பை ஒரு 50% வரைக்கும் ஒரு கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை லார்ஜ் கேப் உள்ள ஸ்டாக்ஸை நம்ம அதிகமாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்ததாக அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 புது ஈவி காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இஐ V12ன்னு ஒரு நேம்லேயும் சுவிட்ச் E1 இதுலேயும் வச்சுருக்காங்க, பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்ஃப் ரீஜனுக்காக இந்த காரை மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஈவியில் தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க புதுசாக பிளான்ட்டும் எரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதிகமாக ஈவி கார்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 231 ரேஞ்சில் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 260 இருந்தது. அப்படியே ஃபர்தர் ஃபால் ஆகி 210 வந்துச்சு. திருப்பி ஒரு அப்பில் போயிருக்கு. திருப்பி ஒரு டவுனில் தான் வந்திருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆட்டோ செக்டரில் எல்லா ஸ்டாக்ஸுமே மோஸ்ட்லி ஏறிட்டாங்க. மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸு, ஹூண்டாய், மகேந்திரா, டிவிஎஸ்ன்னு சொல்லி எல்லா ஸ்டாக்குமே ஏறிட்டு. அதில் ஏறாத எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் மட்டும் தான். கிட்டத்தட்ட ஒரு ரூ. 80 90 ரேஞ்சில் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 250 260 ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே ஏற முடியல. இன்னும் கீழே இறங்கிட்டு திருப்பி ஏறுது. இது ஒரு அடுத்த ஒரு 2-3 இயர்ஸ்க்குள்ளார ஒரு 500 வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ ஈவி இதுலேயும் நல்லாவே அவங்க ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததாக ஹஜ்ஜி இன்ஃப்ராவுக்கு ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 763 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா ரோடு டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிடச்சிருக்கு. ரோட்வேஸ் இதில் நல்லாவே அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த நியூஸ் இம்பேக்ட்லாம் மார்னிங்கில் நல்லாவே ஏறுனுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1550 வரைக்கும் போனது. அப்புறம் கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ 1503 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ட்ரெண்ட் வரும்போது இதில் பை பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிஎன்சி இன்ஃப்ராடெக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேஷில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியாகவே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த கம்ப்ளீட் பண்ணதுக்காக அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஎன்சி இன்ஃப்ராடெக் பார்த்திங்கன்னா இயர்லி கம்ப்ளீட்டட் போனஸ்ன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 760 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12% வரைக்கும் அப்பில் போயிருக்கு. இடையில ஏகப்பட்ட இஷ்யூ வந்துச்சு. ஸோ அந்த இதனால இவங்க வந்து நல்லாவே டவுனில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 300 கீழே போயிட்டாங்க.
இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி ஏற ஆரம்பிக்குது. ஜஸ்ட் ஒரு நியூஸ்னால ஏறி இருக்கு. அவசரப்பட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண வேணாம். கொஞ்சம் ஃபர்தராக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள். நம்ம நேத்தியே பார்த்துருந்தோம். ஐஜிஎல் ஷேர் வந்து போனஸ் ஷேர் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. 1:1 ரேஷியோவில் கொடுக்க போகிறாங்க. இப்போ அந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே அப்பில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக ஏறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுவே பையிங் ரேஞ்சு தான். கன்சிடர் பண்ணுறதுனால கன்சிடர் பண்ணிக்கலாம். போனஸ்க்காக இல்லை, இந்த ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லோவில் தான் இருக்குது. இது ஃபர்தராக ஏறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ரெக்கார்ட் டேட்டு இன்னும் வரல. அது வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் இன்றைக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.